ஆளுநர்கள் தங்களுக்குரிய தனிப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ள ஒடிஷா மாநில முன்னாள் தலைமை நீதிபதி எஸ் முரளிதர், அதிகாரங்கள் ஒன்றிய அரசிடமே குவிந்து வருவது நல்லதல்ல என தெரிவித்துள்ளார். சென்னை பார் கவுன்சில் கலையரங்கத்தில் கூட்டாட்சி தத்துவம் என்ற தலைப்பில் கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், அமலாக்கத்துறைக்கு வானளாவிய அதிகாரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். Constant complaints from the non-BJP ruled states that those funds are not being released, and if they are being released, it is being released very late. And that's the problem that has come up in the recent past. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை செயல்பட விடாமல் தடுப்பது அநீதி என தெரிவித்துள்ள கர்நாடக இசைக்கலைஞர் டி.எம். கிருஷ்ணா, இதற்கு எதிராக மக்கள் போராட முன்வர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். சென்னையில் கூட்டாட்சி தத்துவம் என்ற கருத்தரங்கில் உரையாற்றிய பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜனநாயக உரிமைகளை பாதுகாக்க பொதுமக்கள் முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். ஜனநாயகம் இருக்கணும்னா ரீஜனல் செக்ஷன்ஸ், ரீஜனல் கட்சிகள், ஸ்டேட்ஸ், இவங்க எல்லாருக்குமே பலம் அதிகமாக இருக்கணும். ரைட்ஸை டெஃபினட்டாக நம்ம செக்யூர் பண்ண வேண்டியது நம்ம எல்லா சிட்டிசனோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நினைக்கிறேன். சென்னை மாநகராட்சியில் வேலை வாங்கி தருவதாக கூறி போலி நியமன ஆணை கொடுத்து MBA பட்டதாரியை ஏமாற்றிய பாஜகவைச் சேர்ந்தவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். சென்னை பள்ளிக்கரணை மேடவாக்கத்தைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்ற MBA பட்டதாரியை ஏமாற்றிய சென்னை கிழக்கு மாவட்ட பாஜக SC அணி செயலாளராக இருந்த ஜெயச்சந்திரன், அவரது கூட்டாளி ஜோஷிதா ஆகிய 2வரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். இவர்கள் 21க்கும் மேற்பட்டவர்களிடம் போலி பணி நியமன ஆணைகளை வழங்கியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்த பாஜகவைச் சேர்ந்த லதா மற்றும் கௌரி ஆகிய 2வரை போலீசார் தேடி வருகின்றனர். நம்மாழ்வார் முதுநிலை ஆய்வு விருது இயற்கை விவசாயம் என்கிற புதிய விருதை ஆளுநர் RN ரவி அறிவித்துள்ளார். இவ்விருது இயற்கை விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் மறைந்த டாக்டர் நம்மாழ்வார் அவர்களின் பங்களிப்பை நினைவு கூறும் வகையில் அளிக்கப்பட உள்ளது. கோவை வேளாண்மை பல்கலைக்கழக வளாகத்தில் இந்த ஆண்டு முதல் ஆண்டுதோறும் இயற்கை விவசாயத்தில் சிறந்த ஆய்வு செய்து தேர்வாகும் மாணவருக்கு பட்டமளிப்பு விழாவில் இந்த விருது வழங்கப்பட உள்ளதாகவும், விருதுடன் தங்கப் பதக்கமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டின் குரல் தான் அதிகம் ஒலிக்கிறது, அந்த குரல் கேட்காமல் இருப்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு என்ற பெயரால் ஒன்றிய அரசு வேலை செய்வதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் குடவாசல் அருகே கீழப்பாலையூர் கிராமத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி பிரிக்கப்பட்டால் தமிழ்நாட்டிற்கு 7-8 MPக்கள் குறைய வாய்ப்புள்ளதாக கூறியுள்ளார். நம்முடைய உணர்வுகளை, அதாவது மாநில அதிகாரங்களை ஒடுக்குவதற்காக பாராளுமன்றத்திலே அவருடைய குரல் கேட்காமல் இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற குரல் தான் நம்ம அதிகாரத்திற்காக. ஆகவே இந்த செயல் வரவேற்கிறோம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் வருகின்ற 11ஆம் தேதி முதல் 14ஆம் தேதி வரை அக்கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மண்டல வாரியாக மாவட்ட செயலாளர்களுடன் 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகள் பற்றி ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். புதிய உறுப்பினர் சேர்க்கை, வாக்குச்சாவடி முகவர்களை தேர்வு செய்தல் உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் அதிமுக மெகா கூட்டணியை அமைக்கும் என்றும், தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஏற்கனவே இருப்பவர்கள் நிச்சயம் தொடர்வார்கள் என்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளத்தில் அதிமுக வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நிச்சயமாக சாத்தியமானது. அனைவரும் இந்த கூட்டத்தில் தான் இருப்பாங்க. MDA கூட்டணியில் யாரும் இருக்கவங்க அப்படி அதான் மாண்புமிகு அது தலைமை, பாஜக தலைமையும் எங்களுடைய தலைமையும் நிச்சயமாக நல்ல கூட்டணி அமைக்கும். கர்நாடகாவில் தக்லைஃப் படம் வெளியாகாமல் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்லை என நினைத்து மன்னிப்பு கேட்காமல் கமல் தமிழராக தலைநிமிர்ந்து இருக்கிறார் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் மொடக்குறிச்சி பாஜக MLA CK சரஸ்வதியின் மகள் கருணாம்பிகை மறைவுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கமல் லாபத்தை பார்க்கவில்லை, தன்மானத்தை பார்த்தார், தமிழை பார்த்தார் என்றார். மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று அவர் தமிழனாய் தலை நிமிர்ந்து இருப்பதால் 25 கோடி நட்டோம். அவருக்கு ஒரு வார்த்தை மன்னிப்புன்னா 25 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வந்திருக்கும். அவர் லாபத்தை பார்க்கல, தன்மானத்தை பார்த்தாரு, தமிழை பார்த்தாரு.
சேலத்தில் பிரபல சிகரெட் நிறுவன கிடங்கில் இருந்து 27 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பண்டல்கள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. நள்ளிரவில் நடந்த இந்த சம்பவத்திற்கு முன்னதாக அப்பகுதியில் ரோந்து சென்ற தலைமை காவலர் சில இளைஞர்களை பிடித்து விசாரித்தார். தாங்கள் பணி முடிந்து திரும்பிச் செல்வதாக அவர்கள் கூறிய நிலையில் காவலர் அங்கிருந்து சென்றார். அதன் பிறகே அதே இளைஞர்கள் வேனை எடுத்து வந்து பூட்டை உடைத்து சிகரெட் பண்டல்களை திருடிச் சென்றதாக கூறப்படுகிறது. சிகரெட் ஏஜென்சி உரிமையாளர் அளித்த புகாரின் பேரில் தனிப்படை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாகவும் சீராகவும் இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர் 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய வசதி இல்லை என செய்திகள் வந்ததாக தெரிவித்துள்ளார். பக்ரீத் மற்றும் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அறிந்தும் முறையான ஏற்பாடுகளை அரசு செய்யவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்து கடந்த 3 நாட்களில் கூடுதலாக 1620 பேருந்துகள் இயக்கப்பட்டதாக போக்குவரத்து துறை விளக்கம் அளித்துள்ளது. 24,831 முன்பதிவு செய்த பயணிகள் உட்பட 2,76,735 பயணிகள் 3 நாட்களில் பயணம் மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை, திருச்சி, கும்பகோணம், மதுரை, நெல்லை, நாகர்கோவில், குமரி, தூத்துக்குடி, கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய இடங்களுக்கு முன்பதிவு அடிப்படையில் சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இயக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் முன்பதிவு சதவீதம் குறைவாக இருப்பதாக கூறும் போக்குவரத்து துறை கடைசி நேர கூட்ட நெரிசலை தவிர்க்க முன்பதிவு செய்தால் தேவைக்கேற்ப கூடுதல் பேருந்துகள் இயக்க முடியும் என்று தெரிவித்துள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே மாயனூர் கதவணையில் இருந்து தென்கரை பாசன வாய்க்காலில் தண்ணீர் திறக்க கோரி விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 20 நாட்களாக தண்ணீர் விடாமல் பயிர்கள் வாடுவதாக அவர்கள் கவலை தெரிவித்தனர். எப்படியாவது தண்ணியை கொடுங்க சார், இல்லைன்னா வாழை விவசாயம் செத்து போயிடுவாங்க, எல்லாம் காஞ்சி சுருண்டு போயிடும், குச்சி போட முடியாமல் கிடக்குது. ரொம்ப முக்கியமான இந்த நேரத்தில் அடைக்காதீங்க, உங்களை தயவு பண்ணி கேட்டுக்கிறேன். மாயனூரில் கடல் மாதிரி தண்ணி நிற்கிது. நீர்வளத்துறை உயரதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து விவசாயிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.